முதலில் நம்முடைய கழக தலைவர் பேரணிக்குரிய தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் மிக சிறப்பாக செயல்பட்டு இயக்கத்திற்கு பெருமை சேர்க்கின்ற மேற்கு மண்டலத்தினுடைய அத்துணை தகவல் தொழில்நுட்ப பணியுடைய நிர்வாகிகளுக்கும் எங்கள் அனைவர் சார்பாக நன்றி. அந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக வெற்றி அடைந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் தகவல் தொழில்நுட்ப பணியுடைய நிர்வாகிகள் உங்களை வழிநடத்தக்கூடிய மாநில செயலாளர் ஆட்டமிகு தொழில்துறை அமைச்சர் பேரணியினுடைய அன்பு சகோதரர் டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் உள்ளபடியே பல்வேறு முறை காணொலி வாயிலாகவும் நேரடியாகவும் கூட்டங்களை நடத்தி அந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை மிக சிறப்பாக செய்து முடித்து அதிலும் குறிப்பாக அது நிறைவேறுகிற பொழுது ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒரு ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கி எந்த தொகுதியில் அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று போட்டி போடக்கூடிய அளவிற்கு பூத் கமிட்டியை ஒருங்கிணைத்து தகவல் தொழில்நுட்படி மிக சிறப்பாக செயல்பட்டது. அதற்கு இந்த நேரத்தில் அந்த செயல்பாட்டினுடைய வேகம் வெற்றி வரக்கூடிய 2026 தேர்தலிலும் எதிரொலிக்க வேண்டும். அதே வேகத்தில் அதைவிட மிக சிறப்பாக தேர்தல் களத்தில் நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும். பொதுவாக சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை கழகத்தினுடைய பணிகள் களத்தில் ஆற்றக்கூடிய பணிகள் 50 விழுக்காடு என்று சொன்னால் சமூக வலைத்தளத்தில் ஆற்றக்கூடிய பணிகள் 50 விழுக்காடு. களத்தில் ஆற்றக்கூடிய பணிகளுக்கு கழக நிர்வாகிகள் தொடங்கி பல்வேறு அணிகள் வரை களத்தில் மக்களை சென்று சந்தித்து இயக்கத்திற்கு ஆதரவாக முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இயக்க நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். ஆனால் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய 50% பங்களிப்பை ஆற்றக்கூடிய பணி என்பது ஒரே ஒரு அணி அந்த பெருமையை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது தகவல் தொழில்நுட்பம் அதை சிறப்பு வாய்ந்த பெருமையை பெற்றிருக்கின்றன. 50 விழுக்காடு களம் 50 விழுக்காடு சமூக வலைத்தளம் என்று சொன்னால் இரண்டும் ஒன்று சேர உறுதி எடுத்துக் கொண்டு சிறப்பாக பணியாற்றினால் நம்மை வெல்வதற்கு இந்த உலகில் இன்னொருவர் பிறந்து வந்தாலும் முடியாது என்ற அளவிற்கு மிக சிறப்பான பணிகளை நம்மால் முன்னெடுக்க முடியும். ஒரு அன்பு வேண்டுகோள். இப்ப தமிழ் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கேசவன் வேடிக்கை பார்க்கக்கூடாது, இல்ல கேசவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நெல்லின வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது ஒரு சில இடங்கள்ல நம்ம அவங்களுக்கு தானே சிக்கலாம், அவங்களை பத்தி தானே சமூக வலைதளத்துல எதிரணியில எதிர்முகாமல் எல்லாம் வசப்பாடுறாங்க. நம்மையே அதுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நாம் இயக்கத்திற்கு செய்கின்ற ஒரு ஆதரவாக இருக்காது. அவர்கள் செய்கின்ற பணி ஒரு சமூக வலைதளத்தில் எதிரணிகளை பற்றி கருத்துக்களை பதிவிடுவதால் அவர் மீது தனிப்பட்ட தாக்குதல் வருகிறது என்று சொன்னால் அதற்கு அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பை கொடுத்து அந்த சமூக வலைதளத்தில் களமாடினால் அந்த எதிரிகள் நம்மை விட்டு வெளியே செல்வார்கள். அடுத்த முறை அந்த களத்திற்கு வருவதற்கு அவர்கள் பயப்படுவார்கள். அந்த அளவிற்கு நாம் ஒற்றுமையாக ஒரு டீமா இருந்து அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஆகையால் வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அதே போல தொகுதி பகுதி நகர ஒன்றிய பேரூராட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒன்றிணைந்து எந்தெந்த பகுதிகளில் இது போன்ற சூழல்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய நிர்வாகிகளை வழிநடத்திட வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக் கொள்கிறேன். உள்ளபடி வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடங்கி பிடிஏ வரை நாம் அனைவரும் பேஸ்புக் இருக்கா, இன்ஸ்டா இருக்கா, ட்விட்டர் இருக்கா என்பதை அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுவதற்கான பணிகளை செய்து அவர்கள் முழுவதுமாக அதை பணியாற்றுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கிட வேண்டும். அதே போலதான் நம்முடைய மேற்கு மண்டலம் இருக்கக்கூடிய மார்க்ஸ் அவர்கள் குறிப்பா ஒரு தொகுதிக்கு இருக்கக்கூடிய பூத்துகளை நாம் கணக்கெடுத்து அதில் பணியாற்றக்கூடிய உதாரணத்திற்கு சூலூர் தொகுதி என்று சொன்னால் அந்த சூலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பூத்துகளின் அடிப்படையில் நாம் 65ஆக பிரித்திருக்கின்றோம். அந்த வகையில் 5 வைக்க நிர்வாகிகளும் அந்த 5 பூத்திலிருந்து 7 பூத் வரை பணியாற்றுகிறார் என்று சொன்னால் அதை அந்த பிடிஏவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை 5லிருந்து 7 பூத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை ஒரு 5 வைக்க நிர்வாகிகள் கவனத்தில் எடுத்துக் கொண்டால் நிச்சயமாக சூலூருக்கு 65 என்று சொன்னால் கிழக்கு கிழக்கு ஒரு 62 பேர், பொள்ளாச்சிக்கு ஒரு 48 பேர் இப்படி ஒட்டுமொத்தமாக தொகுதிகள் வாரியாக பிரிக்கப்பட்டு பிடிஏவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அனைத்து பூத்துகளிலும் பணிகள் மிக சிறப்பாக செயல்படும். இன்னும் கூட சொல்ல போனா காவல்துறையிலும் உளவுத்துறையிலும் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி கீழே இருக்கிற அன்பரசன் நல்லா செயல்படுறாரா, இல்ல மேடையில் இருக்கிற செந்தமிழ் செல்வன் நல்லா செயல்படுறாரா, இல்ல தொண்டாமுத்தூர் அவியல்ல செயல்படுறாரா, இல்ல மேற்கு மண்டலம் தலைவர் சொல்லி அனுப்பிச்சு நம்ம வேலை பார்க்கிறோமே
அந்த அளவுக்கு திறமை இடத்தில் இருக்கிறது. அந்த திறமையை நாம் பயன்படுத்தினால் பூத்து கமிட்டி டோர் கேம்பஸ் போனாங்களா போகலையா, இல்ல அப்படியே போனா 12 பேரும் போனாங்களா, இல்ல 6 பேர் தான் போனாங்களா, வீட்டுக்கு எவ்வளவு நேரம் செலவிட்டாங்க, அந்த வீட்டுல என்ன பதில் வந்துச்சு, எத்தனை வீடுகளை ஒரு நாள் அவங்க வீட்டுல போய் கவர் பண்ணாங்க, இன்னும் போக வேண்டிய வீடுகள் எத்தனை இருக்கு, கையில நோட்டீஸ் கொடுத்தாங்களா கொடுக்கலையா, இது எல்லாம் உங்களால் சேகரித்து ஒரு நொடி பொழுதில் மாவட்ட அலுவலகத்திற்கு உங்களுடைய தகவல்களை கொண்டு சேர்க்க முடியும். அந்த திறமை அதனால ஐடிக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு உளவுத்துறையாகவும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். அந்த பணிகளையும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றன. சில நேரங்களில் நான் கவர்மெண்ட் தெரிவித்திருக்கேன், இப்ப எல்லாம் எவ்வளவு பேர் போனாங்க, இன்னும் கமிட்மெண்ட் இல்லை, வீடு வரைய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போக சொன்னாங்களே, ஐடிக்கு பிடிஏ கூட போயிருப்பாங்கல்ல, அவங்க ஒரு போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் போனாங்க, ஒரு குரூப்பா நின்று போட்டோ எடுத்தாங்கன்னா இன்னைக்கு 10 பேர் போனாங்க, இன்னைக்கு 8 பேர் தான் போனாங்க, இன்னைக்கு 7 பேர் தான் போனாங்கிறது நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். எந்த பூத்துல குறைவா போயிருக்காங்களோ அந்த பூத்துல பிடிஏ கூப்பிட்டு அந்த இருக்கக்கூடிய ஒட்டேஷனை கூப்பிட்டு ஏன் நேற்று அந்த பூத்துல குறைவா போனாங்க, மற்றவர்களை போவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொல்ல முடியும் என்று கேட்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஐடிவியினுடைய நிர்வாகிகள் இந்த தேர்தலில் இந்த களத்தில் நம்முடைய 2026 தேர்தல் நாம் என்பது நம்முடைய தலைவருடைய இலக்கு 200 என்று சொன்னால் அதையும் கடந்து வெற்றி பெற வேண்டும். அது மேற்கு மண்டலம் முதல் மண்டலமாக அதிகமான அரசினுடைய திட்டங்கள் மற்றும் முதலமைச்சருடைய சாதனைகளை நாம் சமூக வலைதளத்தில் பட்டியலிட்டு பதிவளிக்கின்ற பொழுது மக்களிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்திட வேண்டும். அதிமுக அடிமை அதிமுக அவங்க கடந்த ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியல. தவணை முறையில தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அந்த தவணை முறையில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கார்டை ரெடி பண்ணி அல்லது பிளஸ் பேனராக மக்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது நாங்கள் வந்தால் இதை செய்வோம் என்ற வாக்குறுதியை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லை. நம்முடைய முதலமைச்சர் மாவட்ட தளபதி ஒரு நாள் முழுக்க சொல்லக்கூடிய அளவிற்கு வரலாறு சிறப்புமிக்க திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்திருக்கின்றார்கள். அந்த சாதனைகளை சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கின்ற உரிமை தைரியம் ஒவ்வொரு திமுகவுடைய தொண்டனுக்கும் உண்டு. அந்த உரிமையை உருவாக்கி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி. ஒரு எளிமையா ஒரு கிராமத்துக்கு போனா கூட இந்த ஊருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத தைரியமா சொல்றாங்க. ஒரு எளிமையா ஒரு நகராட்சி வார்டுக்கு போனா கூட இந்த வார்டுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த தொகுதிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த மாவட்டத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம். நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களை பொறுத்தவரை அனைத்து மாவட்டத்திற்கும் சமமான வளர்ச்சி, அனைத்து பகுதிகளுக்கும் சராசரியான வளர்ச்சி, அனைத்து பகுதிகளும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய இலக்கு. அந்த வகையில் அரசுடைய திட்டங்களை நாம் சாதனைகளை சொல்லி வாக்குகளை சேகரிக்க வேண்டும். அது மக்களிடத்தில் நேரடியாக களத்தில் சென்று வாக்குகளை சேகரிப்பதை போல சமூக வலைத்தளத்தில் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் செய்த சாதனைகளை ஒவ்வொரு நாளும் இங்கு தொடங்கி அதை நாம் பதிவிடுகின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் அதை பார்ப்பார்கள். நிச்சயமாக இயக்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் உருவாக்கிட முடியும். அந்த வகையில் நிச்சயமாக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இடத்திலே கேட்டுக் கொள்கிறேன். அதே போல பேஸ்புக்கினுடைய பேஜ் ஓப்பன் அப்பதான் நம்ம லைவ் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். நம்முடைய முதலமைச்சருடைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், துணை முதலமைச்சருடைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், அது முக்கியமான இயக்கத்தினுடைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் லைவ் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அதை பல்லாயிரக்கணக்கானோர் பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்வு கொள்வார்கள். அதை கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை நாம் செய்திட முடியும். எண்ணிரட்ட வேலை வேண்டுகோள் வச்சேன். ஆனா வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். எல்லா பூத்துலையும் மேக்சிமம் 95% ஆண்களா இருக்காங்க. ஏன் நம்ம ஒரு பூத்துக்கு ஒரு பெண் வீடியோ நம்மளால நியமிக்க முடியாதா? முடிஞ்சா செய்யலாம். நம்மளால முடியும், நம்ம செய்யறோம். ஆண்களுடைய வாக்குகளை விட மக்களுடைய வாக்குகள் தான் அதிகம். அரசுடைய திட்டங்கள் ஆண்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மகளிருக்கான சிறப்பு திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர்கள் பார்த்து செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு உள்ளாட்சியில் 50 விழுக்காடு மாநகராட்சி 100 வார்டு இருந்தால் 50 வார்டு மகளிர் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பூத்திற்கு ஒரு வீடு என்று சொன்னால் அது மகளிரும் ஒரு வீடு
பிடிஏ தனியாக நியமிக்கப்பட்டால் அவர்களை சார்ந்த சகோதரிகள், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த வாக்குகளை சேகரிக்கக்கூடிய சூழலை அவர்களால் உருவாக்கிட முடியும். நான் நெல்லில் உறுதி சொல்கிறேன். அதிகபட்சம் ஒரு வாரம் 10 தினங்களுக்குள் உங்களுக்கு நாங்கள் பார்க்கின்ற 12,000 வாக்குச்சாவடிகளில் ஒரு மகளிரை நியமித்து உங்களுக்கு அந்த பட்டியலை கைவிடுகிற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சமாக சவுண்டு ஒரு வாரத்துக்கு செல்லமா? மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கவனத்தில் எடுத்துங்க. சிறப்பான அந்த பணிகளை செய்து முடித்து மாவட்ட மாதிரி அவர் கூட்டம் போடணும். இப்ப கரூர் 1111 பூத் இருக்கு அப்படின்னா சராசரியா இந்த பக்கம் வீடியோ ஜென்ஸ் 1111, அப்படியே ரைட் சைடு மகளிர் 1111 இணையாக அமர்ந்து உட்கார்ந்து அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த பட்டியலை நாம் தயார் செய்ய வேண்டும். கோவையில் 3500 பூத்துனா 3500 ஆண்கள் பீடியை, 3500 மகளிர் பீடியை இருக்கக்கூடிய அளவிற்கான கூட்டங்கள் ஒரு மாத காலம் 10 தினங்களுக்குள் அதை நாம் நடத்தக்கூடிய அளவிற்கான ஏற்பாடுகளை செய்திட வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதே போல சமூக வலைதளத்தை பொறுத்தவரை அடிக்கக்கூடிய அடி பொது அடி திமுக அடியாகும். நம்ம போன்ற பதிவுக்கு எதிர்நிலைக்கிறோம் கதாரம். பதிவு போறதுக்கு அந்த நாளைக்கு மண்ணை விலக்கி கடைசியா செல்ல ஆஃப் பண்ணிட்டு வெளில போறவா இருக்கும். அந்த மாதிரி ஐடியா அது ஒரு மரண ஐடியா. ஏன்னா அடிச்சோம்னா சொல்லுவாங்க பாம்பு அடிச்சா புதுசா அடிப்பா அப்படின்னு. அது மாதிரி சோசியல் மீடியால அடிச்சா முதல் அடி திமுக அடி, அது ஐடிக்கு அடியா இருப்பதை போல் நம்முடைய பணியை சிறப்பாக. ஒரு உதாரணத்துக்கு பிஜேபி ஒரு பதிவு போட்டா அது அதிமுக முட்டுக்கட்ட விடுவோம். அதிமுக ஒரு பதிவு போட்டா என்னன்னே தெரியாம பிஜேபி அதுக்கு முட்டுக்கட்ட விடுவோம். அவங்களுக்குள்ள ஏன்னா ஒரு கூட்டணி இருக்காங்க, அதனால சரியா தவறா அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து எங்கெங்கேயோ வந்து தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய அறிஞர் அங்கெல்லாம் இருந்து ஒரு பதிவு வரும். கடைசியா பார்த்தா அது இருக்கக்கூடிய கீழே இருக்க கவலை பார்த்தோம்னா ஹிந்தியில வர்றது கூட மோசமா இருக்கும். அவ்வளவு ஒரு மோசமான ஆளுகள் இங்க இருந்தாதான் அவங்களுக்கு பதிவு கொடுக்க முடியும். எங்கெங்கேயோ வந்து கூட்டம் சேர்த்துப்பாங்க, கூட்டணி சேர்த்துப்பாங்க, களத்தில் நிற்க பார்ப்பாங்க. ஆனா நம்முடைய நிர்வாகிகள் நம் உள்ளூரில் இருந்து, நம் தொகுதிகளில் இருந்து, நம் மாவட்டங்களில் இருந்து செய்யக்கூடிய பணிகள் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு நற்பெயரை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும். அதற்காக தனிப்பட்ட முறையில் யாரையும் நாம் வசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வேண்டாம். ஒரு நாம் செய்யக்கூடிய பணிகள் பொதுமக்கள் முகம் சுளிக்காத அளவிற்கு நாம் எடுத்து சொல்லுகின்ற வார்த்தைகள், வரிகள் என்பது பொதுமக்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இது சரியான கருத்தாக இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு முழுவதுமாக அவர் படித்து பார்க்கக்கூடிய அளவிற்கான பதிலாக நம்முடைய பதில் இருக்க வேண்டும், கருத்தாக நம்முடைய கருத்து இருக்க வேண்டும். அதற்கு தகவல் தொழில்நுட்ப பணி ஐடி மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் நான் அப்பொழுது கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஐடி நிர்வாகிகளுக்கு தான் ஒரு சின்ன பரிசு இருக்கு. சின்ன பரிசு தான் எல்லாத்துக்கும். இதே மாதிரி இதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து வெற்றி விழா நடக்கும். அந்த மேற்கு மண்டலத்தில் 5 நிர்வாகிகளுக்கான வெற்றி விழா இதே அரங்கத்தில் நடக்கும். அன்னைக்கு மாநில ராஜா அவர்களும் பங்கு பெறுவார்கள், மேலே அத்தனை சான்றோர்களும் பங்கு பெறுவார்கள். அந்த வெற்றி விழாவில் மிகப்பெரிய ஒரு பரிசும் இருக்கிறது. நான் சில நேரத்தில் கரூர் நிர்வாகிகள் கூட கேட்பேன், இவ்வளவு பேருக்கு கூட இருக்கீங்க, இவ்வளவு பதிவு போடுறோமே, இவ்வளவு பதிவு போடுறது பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இருக்கிற இடத்துல இருந்து நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் என்ன பதிவுகள் அவருடைய அக்கௌண்ட்ல வந்திருக்கு, துணை முதலமைச்சருடைய அக்கௌண்ட்ல என்ன பதிவு வந்திருக்கு, மாநில செயலருடைய அக்கௌண்ட்ல என்ன பதிவு வந்திருக்கு,
சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர் என்ன பதிவுகளை போட்டிருக்கின்றார் அதை ஒரு சின்ன லைக்கு ஷேர் பண்றது. இது அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த பணிகளை செய்தாலே மிக சிறப்பான பணிகளாக இருக்கும். அது செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். ஏதோ நம்ம பொறுப்பு வாங்கணும், நமக்கான பொறுப்பை பெற்றுவிட்டோம், நாம் செய்யக்கூடிய பணிகள் என்ன என்பதை உணராமல், நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை பற்றி உணராமல் இருந்தால் தேர்தல் களம் என்பது நாம் மற்றவர்களை வைத்து தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஒன்று ரெண்டு செயல்படதான் மாற்றணும்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இல்லை இப்ப மாற்ற வேண்டாம், கூப்பிடுங்க, வரலன்னா செயல்படக்கூடியவங்க அந்த இடத்திலே வைத்து செயல்பட வைக்க தேர்தல் முடிந்து யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். அதை போலதான் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க. நான் என்ன கூட கொஞ்சம் வெளியிட்டேன், வருத்தப்பட்ட கூட அதை சேர்த்து சொல்லிடுறேன். பொறுப்புல இருக்கிறவங்க நம்ம தான் சிறப்பாக செயல்படுறோம் நினைக்கிறேன். நான் பொறுப்பு இல்லாமல் அடிப்படை உறுப்பினராக இருக்க நம்மை விட அதிகமாக அவங்க பொறுப்பு வரும்னு நினைச்சு அந்த வேலையை செய்யல. அடுத்து நம்ம அந்த பொறுப்புக்கு ஆசைப்படணும்னு நினைச்சு அந்த வேலையை செய்யல. இயக்கம் தலைவர் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைய வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். அடிமை கூட்டத்திலிருந்து டெல்லியில் நம்மை அழைக்க நினைக்கின்ற பிஜேபி கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2வது முறையாக மாறும் தளபதியோட ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும், அதற்கு என்னுடைய முழு ஆதரவை தருகிறேன் என்று தலைமை என்று அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் கடந்த 1 மாதத்தில் தலைவர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் விட்ட பதிவுகளை எடுத்து நீங்கள் யாரெல்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க, யாரெல்லாம் லைக் போடுறீங்கன்னு எடுத்தா எத்தனை நிர்வாகிகள் இந்த இடத்துல 1 2 5 10 அப்படிதான் இருக்கும். ஒரு 50 விழுக்காடுகள்னா கை தூக்குற அளவுக்கு இருக்கலாம், பாஸ் மார்க் இருக்கலாம். நான் வேண்டுகோளா தான் சொல்றேன். இது ஒரு குற்றமாகவோ குறைகளாகவோ சொல்லவில்லை. இனி வரக்கூடிய நாட்களில் தேர்தல் வாக்குப்பதிவு முடிகின்ற வரை நாம் செய்யக்கூடிய பணியில் ஒவ்வொரு நாளும் ஒரு 1 மணி நேரம் நம்முடைய சமூக வலைத்தளத்தை திறந்து பார்த்து என்ன பதிவுகள் வந்திருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும், அதுக்கு என்ன பதிலை போட வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் கவனத்திலே கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக நான் அதனை 1 லட்சம் நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறோம். அப்ப அந்த 1 லட்சம் பேரும் தலைவருடைய பதிவுகளுக்கு லைக் வரணும், சேர் வரணும், எல்லாம் வரும். நம்மளுடைய மேற்கு இருக்கக்கூடிய 12,000 பேர் இங்கே இருக்காங்கன்னா 12,000 பேரும் அந்த களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய சமூக வலைதளத்தில் நாம் செய்யக்கூடிய பணிகளை, அரசுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகள் சிறப்பாக செய்கிறார்கள் என்ற அளவில் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஒருங்கிணைப்பாளருடைய பணிகள் முரண் கருப்பையா கருவுக்காரனா அவருக்கு பார்க்கக்கூடிய 283 பூத்துலையும் அந்த மீடியா சிறப்பாக செயல்படுகின்றார்களா, 1 மாத காலத்தில் எவ்வளவு பேர் செயல்பட்டார்கள், செயல்படவில்லை, அவரை எப்படி நாம் ஊக்கப்படுத்துவது என்பதை நாம் தெரிந்து அதை சிறப்பாக செய்தால் நிச்சயமாக 12,000 வாக்குச்சாவடிகளும் உதய சூரியன் தான் அதிகமான வாக்குகளை பெறும். நம்முடைய தலைவர்கள் தான் நாடகத்தை பெறுவார்கள். நான் இந்த அரங்கத்தில் வெறும் மேடை பேச்சுக்காக சொல்லவில்லை. 2026 தேர்தல்களும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கான ஆதரவான அலை தமிழ்நாட்டில் வீசுகிறது. மக்கள் எண்ணங்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதி படைத்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் என்பதை உறுதி செய்திருக்கிறார். நாம் பார்க்கிற 35 தொகுதிகளில் முழுமையான வெற்றியை நாம் நினைத்தால் நிச்சயமாக பெற முடியும். அதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. நாம் பார்க்கிற பணிகள் ஐடி வைக்கும் பணிகள் தானே என்று நாம் நினைத்திருந்த வேண்டாம். நாம் சார்ந்த பூத்துக்களை நாம் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளை சிங்காரூர் சிவசாமி என்ன இருக்காருன்னா அவரு பூத்துல எவ்வளவு ஓட்டு போன வாரம் நம்ம வாங்கலாம் 2021 2024 எம்பி எலெக்ஷன் நம்ம எவ்வளவு ஓட்டு வாங்குறோம். அதிமுக எவ்வளவு வாங்குச்சு 24 எம்பி எலெக்ஷன், பிஜேபி எவ்வளவு வாங்குச்சு, 2 சேர்ந்தா எவ்வளவு, நம்ம எவ்வளவு, என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசத்தை நாம் கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கு 26 என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஐடி நிர்வாகிகளும் கவனத்திலே கொண்டால் நிச்சயமாக 75,000 வாக்குச்சாவடி தமிழ்நாட்டில். இந்த 75,000 வாக்குச்சாவடிகளில் நம்முடைய மேற்கு வளர்க்கக்கூடிய 12,000 வாக்குச்சாவடிக்கு ஒருவர் பொறுப்பெடுத்துக் கொண்டால் நிச்சயமாக 12,000 வாக்குச்சாவடிகளும் தலைவர் அவர்கள் இந்த வேட்பாளர் தான் அதிகமான வாக்குகளை பெறுவார்கள். உதய சூரியன் தான் அதிகமான வாக்குகளை பெறுவார். அந்த வகையில் சுற்றூராக இருந்தாலும் மேட்டுப்பாளையமாக இருந்தாலும் கோவையில் 10க்கு 10, மேற்கில் 35க்கு 35 வெற்றி என்ற இமாலய வெற்றியை
நம்முடைய கலாச்சார இடத்தை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு அனைவரும் கலந்தோடு செயல்படுவோம். தகவல் தொழில்நுட்ப பணி இளைஞர்களுக்கு இணையாக மிக சிறப்பாக செயல்பட்டது என்ற நிலையை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்திலே வைத்து ஒரு உறுதியை சொல்கிறேன். 35 தொகுதியினுடைய தகவல் தொழில்நுட்ப பணி நிர்வாகிகள் உங்கள் தேவைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கூட என்னுடைய நம்பருக்கு கூட நீங்க நல்ல நிர்வாகிகள் சொல்லலாம். நீங்க சொல்லுங்க சொல்லலாம். அப்பதான் நமக்கு தெரியும் எங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு. இன்னும் 2 நாட்களில் தேர்தல் தேதி அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த தேர்தல் தேதி வந்தால் 1 மாத காலத்திற்குள் மிக வேகமாக தேர்தல் வாக்குறுதிக்கு நெருங்கிவிடும். ஆகையால் நாம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியுடைய வார்டுகளிலும் அரசு செய்த முதலமைச்சர் செய்த சாதனைகளை அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய ஐடி நிர்வாகிகள் தங்களுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அதை மக்களிடத்தில் கொண்டு சென்று சேர்ப்போம். வாழ்த்து சேகரிப்பை மிக சிறப்பாக நடத்தி இயக்கக்கூடிய வெற்றிக்கு அனைவரும் கொண்டு சேர்ந்து பாடுபட வேண்டும். தகவல் தொழில்நுட்ப அணி ஐடி என்பது மேற்கு மண்டலத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டது என்ற செய்தியை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் கொண்டு சேர்க்கின்ற வகையில் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் வந்து வேண்டுகோளை வைத்து மீண்டும் சந்திப்போம். வெற்றி விழாவில் 2026 வெற்றி விழாவில் அனைவரும் சிறப்பாக செயல்படுவார்கள். இந்த கூட்டத்தை 2 நாட்களில் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடந்திருக்கக்கூடிய அன்றைக்குரிய டாக்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் அன்றைக்குரிய தமிழ்மறை அவர்களுக்கும் சகோதரர் நேசவன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சகோதரர் ரமேஷ் அத்துணை ஐடி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி, வணக்கம்.